இருக்குது. இன்னொன்று சீமான் அவர்களையே மக்கள் எதிர்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. பெரியாரை பற்றி பேசுறதுனால எதிர்ப்பு அதிகமாக இருக்கா, ஆதரவாக இருக்கா, உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? நாம் கூட எதிர்பார்த்தோம். அண்ணன் சீமான் ஈரோடு மண்ணுக்கு வரும்போது பெரிய கழக குரலாக ஒழிக்குமோ, அவருக்கு எதிர்ப்பு பெருசாக இருக்குமோ அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தாங்க வந்தோம். ஆனால் மக்கள் போன வாட்டி வெறும் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு தான் போட்டிங்க, நாங்கள் டெபாசிட்டே வாங்கலை, எங்கே எப்படி வெளில வைப்பீங்க அப்படின்னா. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்கய்யா அப்படின்னா மூணு இருந்து கற்றுவான், ஒரு சந்து பொந்து இருந்து கற்றுவான், அப்போ விஷயம் ஒழிக்கும், போப்பா வரமா. இங்கே 5 நாளாக நான் களத்தில் நிற்கிறேன். ஏன் ஐயா என்ன குமார், அவன் சந்திரகுமார் மன்னிக்கணும், அந்த ஆள் ஏன் வீதிக்கு வரல? வைங்க ஒரு தண்ணி கேனை, அது ஒரு 30 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு வச்சு தண்ணியை முண்டு சீமான் தம்பிகளா எல்லாம் குடிச்சிட்டு போங்கப்பான்னு சொன்னாக்க, அப்போ அந்தளவுக்கு அவங்க மனசில் வந்து ஐயா இப்போது இந்த ஈரோடு கிழக்கில் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. எப்படி இருக்குது மக்களுடைய ஆதரவு, எப்படி இருக்குது? இன்னொன்று சீமான் அவர்களையே மக்கள் எதிர்க்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. பெரியாரை பற்றி பேசுறதுனால எதிர்ப்பு அதிகமாக இருக்கா, ஆதரவாக இருக்கா, உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? ஐயா தம்பி, நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் என்னன்னு சொன்னால், நம்ம இது 3வது முறையாக இந்த ஈரோடு மண்ணில் காலத்தில் நம்ம நிற்கிறோம். நம்ம என்ன முதல் முறை வந்தோம், இப்போ இடைத்தேர்தல் வந்துச்சு. ஐயா ஈவி.கே. ஸ்டாலினுடைய இடைத்தேர்தல், நம்ம அதுக்கும் வந்தோம். நம்ம இப்போ 3வது முறையாக இப்போ ஐயா மறைவுக்கு பின்பு ஒரு ஐயா நிற்கிறாங்க. அதை தேமுதிக கட்சின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அந்த ஆள் திமுகவில் மாட்டான்ல. ஐயா ஆமாம் 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 என்னென்ன சாச்சாங்கிற சந்திரகுமார், அவன் ஆமாங்க சாச்சா சந்திரகுமார் அவன் பேர். எனக்கு அவர் பேர் சரி தெரிலங்கய்யா. அந்தளவுக்கு அவர் பெரிய பெரிய பிடிங்கலாம் அவர் கிடையாதுங்கய்யா. அவர் அங்கங்கே அப்படி ஓடுவார், இங்கங்கே ஓடுவாருங்கய்யா. இப்போ எங்களுக்கு சின்ன சந்தேகம்னு சொன்னேன். நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியை ஈரோடு மக்கள் ரொம்ப அற்புதமாக வரவேற்கிறாங்க. மக்கள் ஆராய்ச்சி நீங்கள் பார்க்கலாம். தன்னலமாக மக்கள் எங்களுக்காக இவ்வளோ பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க கிடையாதுங்கய்யா. எல்லாமே மாற்று கட்சியெலாம் பார்க்கல, அவங்க பொதுமக்கள் கூட எங்களுக்கு கூட ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு தேநீர் கடையிலும் தம்பிகளுக்கு பாருங்கள் இலவசம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தண்ணி கேனை, அது ஒரு 30 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு வச்சு தண்ணியை முண்டு சீமான் தம்பிகளா எல்லாம் குடிச்சிட்டு போங்கப்பான்னு சொன்னாக்க, அப்போ அந்தளவுக்கு அவங்க மனசில் அண்ணன் சீமான் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறான்னு சொல்லணும். இந்த முறை மக்கள், நான் சொல்லலைங்கய்யா, உறுதியாக சொல்கிறேன், நான் கட்சிக்காரன்னு சொல்லுவீங்க. இந்த மக்கள்கிட்ட நீங்கள் விசாரித்து பாருங்கள். உறுதியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி சகோதரி சீதாலட்சுமி தான் வெல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கே மறுப்பு தெரிவித்தேன். அது எப்படி எங்களுக்கு நீங்கள் போன வாட்டி வெறும் 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு தான் போட்டிங்க, நாங்கள் டெபாசிட்டே வாங்கலை, எங்கே எப்படி வெளில வைப்பீங்க அப்படின்னா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்கய்யா ஐயா இறந்துட்டாங்க, அவர் மகன் இறந்துட்டார், இந்த முறை சந்திரகுமார் நாங்கள் காப்பாற்றணும், அதுக்காக நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்னாங்க, காமெடியாக சொன்னாங்க. அதை நான் அழுத்தமாக நம்ம ஏற்றுக்கல. அது எப்படி இருந்தாலும் அவர் எங்கள் அண்ணனாக தான், தம்பியாக தான் பார்க்கணும். நம்ம அவர் அரசியல் கட்சியில் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும், எப்படி திமுக ஏவி விட்ட ஒரு ஏவுகணையாக இருந்தாலும் இங்கே சீமான் தம்பிகிட்ட பழிக்காதீங்கய்யா. அவங்க கூட சந்து பந்தெல்லாம் ஒரு பிட்டை போடுறாங்க, அந்த படம் இங்கே ஓடாது. ரெண்டாவது நான் வந்துடுறேன். நாம் கூட எதிர்பார்த்தோம். அண்ணன் சீமான் ஈரோடு மண்ணுக்கு வரும்போது பெரிய கழக குரலாக ஒழிக்குமோ, அவருக்கு எதிர்ப்பு பெருசாக இருக்குமோ அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தாங்க வந்தோம். ஆனால் மக்கள் எங்களை வாரி அரவணைக்கும் போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே பெரியார் ஒரு பொருட்டே இல்லை. இங்கே நாம் தமிழ் கட்சி தான் வெல்லன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணி எங்களுக்கு யார் கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி. எங்களுக்கு அந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக கிளம்புறோம். ஆனால் இணையதளத்தில் பார்க்கும்போது சீமான் அவர்கள் பேசுகிறாங்க, ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் தம்பி, தெளிவான போய் தம்பி. ஒரு தன்னழிச்சா ஒரு சாலை ஓரமாக ஒரு மூதாட்டி போகிறா, அப்போ ஐயா ஸ்டாலின் படத்தை பார்க்குறா, அப்போ செருப்பை கொண்டு அடித்தா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லலை, ஐயா பதிவு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிழவியை தனிப்படை போட்டு போலீஸ் பிடிக்கிறது ஒரு பக்கம் செய்தி. இவங்களாவே ஸ்டாலின் படத்தை ஒட்டி இவங்களாவே ஒரு கிழவியை கொண்டு ஸ்டாலின்னா பிடிக்குமா, ஐயோ மகாராஷ்டிரா ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா, 1000 ரூபா கொடுத்தாலும் பேச ஷூட்டிங் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கண்டா, இப்போ நாம் ஒன்று பண்ணுவோம், அவன் ஒரு வேலை வச்சுருக்கான், ஒரு 200 யூடியூப் சேனல் திறந்துருக்காங்க புதுசாக, அவங்களுக்கு செலவு பண்ணி பணம் கொடுத்து எப்படியாவது சீமானையும் சீமான் நாம் தமிழ் கட்சியும் வீழ்த்த வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அவதூறை பரப்ப வேண்டும். ஒரு தடவையும் இருக்காது, அவதூறை பரப்ப வேண்டும். இப்போ நம்ம மக்கள்கிட்ட உண்மையாக பேசிகிட்டு இருப்போம். இப்போ இவங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ இதுக்கு எதிராக எதையாவது மூடி மறைக்கணும் அப்படின்ட்டு மறைக்கிறாங்க. அவங்க மறைக்கிறது தீயை வைக்க போட்டு மறைச்சா எப்படி அது பெருசாக எரிஞ்சு கொண்டு விட்டு எரியுமோ, நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த முறை பாருங்கள், ஈரோட்டு மண்ணில் வெல்வது உறுதி, இது சத்தியத்தானே சொல்கிறேன். இந்த முறை நம்ம அன்பு சகோதரி சீதாலட்சுமி வெல்வதை எவனும் தடுக்க முடியாது. அப்போ சீமான் அவர்கள் எதிர்க்கிறது பொதுமக்கள் இல்லை, திமுக கட்சிக்காரங்க. ஐயோ, நீங்கள் கூட நீ தவறாக போய் தம்பி. பொதுமக்கள்
ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்காங்க இந்த செய்தியை. இளைய பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு செய்தியை வந்து அண்ணன் கடத்திருக்காரு. அண்ணனா சொல்லலை எதுவுமே. அண்ணன் திருச்சி தான் சொன்னாரா, அண்ணன் புதுக்கத்தை சொன்னாரா? அப்படி இல்லைங்க தம்பி. என்னன்னாக்க அங்கே இருக்கிறத அதை அண்ணன் சொன்னாங்க. இப்படிலாம் பேசியிருக்காரு, அவர் எப்படி ஏற்குது அப்படின்னு தான் அண்ணன் சொன்னாங்க. தவிர சீமானா ஒரு கருத்தை சொல்லலை தம்பி. அனைத்துக்கும் தரவு இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா நாம தான் நம்ம சொன்னதான், நம்ம ஈரோட்டுக்கு போகிறோமே அண்ணன் சீமான் தடுப்பாளன்னு அண்ணன் பாருங்க தான் வராரு. வீதி வீதியாக வாக்கு சேகரிக்கிறார், வீதி வீதியாக பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கார். எந்த விருப்பம் இல்லை. அப்படியே அவங்க ஏதோ காசு கீசு பணத்தை கொடுத்துட்டு ஒரு குவார்ட்டர் கிட்ட வந்து 2 பேர் கற்றுவாங்க, 3 கற்றுவாங்க, அப்படியே முடிச்சு விட்ருவாங்க. அதெல்லாம் பெரிய எதிர்ப்புன்னா இங்கே ஒரு சீமான் ஒரு படையை கட்டி தலைவர் பிரபலனுடைய பிள்ளைங்க வாராங்க, ஒரு 1000 பேர் வாராங்கன்னு சொன்னால் நீ ஒரு 2000 பேர் நிறுத்துவையே, அதுதானே சரியாக இருக்கும். இப்போ என்ன மூலையில் இருந்து கற்றுவான், ஒரு சந்து பந்தில் இருந்து கற்றுவான், அப்போ சீமான் ஒழிக்கும், போப்பா வரமா போயா 10 பேர் கூட்டு வையா ஒண்டி கத்துறேன். அப்படி தான் நேற்று நடந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஒரு தம்பி அவர் பாவம் வீடு வீடாக வந்து சீட் வச்சு எழுதாரு. எத்தனை ஓட்டு இருக்குது? 5 ஓட்டா? இல்லைப்பா, இப்போ கொஸ்டாங்க வெறும் 500 தான், 10,000 கிடையாது. இல்லைங்க அப்படி தான்ப்பா, 500 தான். அப்போ 5 ஓட்டுனா 2500. அவன் சொல்கிறான், அவன் ஒத்துக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தான் பார்த்தோம். இப்போ அவன் லிஸ்ட் எடுக்கிறான். அவன் ஒரு ஆள் சொல்கிறான், சீமா வரக்கூடாது. போப்பா வரமா, உங்கள் கதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன இது சீமான் பிள்ளைகள் காலம், சீமான் தம்பிகள் காலம். இந்த மண்ணை யார் சரியாக ஆளுவாங்க என்பது தேர்வு செய்து அண்ணன் வந்து சீதாலட்சுமி கொடுத்துருக்காங்க. அவங்க வெல்வது உறுதி. அப்போ நீ என்ன திராவிட இந்த சித்தாந்தத்தை செத்து போச்சு. திராவிட மாடல் அரசுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. இங்கே 5 நாளாக நான் களத்தில் நிற்கிறேன். ஏன் ஐயா என்ன குமார், அவன் சந்திரகுமார் மன்னிக்கணும், அந்த ஆள் ஏன் வீதிக்கு வரல? ஏன் சின்னம் காட்டலை? அவருக்கே தெரிஞ்சு போச்சு, போட்டுக்கிட்டால் எல்லாம் காலி ஆகிறான், நம்மள இருந்தாலும் கழுத்தாரிக்க விட்ருக்கான், சந்தேகமாக இருக்குன்னு அந்த ஆளுக்கே பயம். ஒருவேளை அடுத்த லிஸ்ட் நம்பர் இருப்போமோ அப்படின்ட்டு அந்த குழப்பத்தில் இருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் வருந்தானே. முதல்ல ஒருத்தர் போட்டால் அவர் காலி ஆகிட்டார், 2வது போட்டால் அவரும் காலி ஆகிட்டார். இந்த ஆள் இவ்வளோ பெரிய திமுகவில் 1000 பேர் இருக்காங்க, நம்மளே ஏன்ப்பா கழுத்தாரிக்க விட்ருக்காரு, நான் அடுத்த டிக்கெட் நம்பலை பாஸ்போர்ட், ஐயோ அந்த பயம். நான் சொல்கிறேன், மகராசனா வாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க, மக்கள் உங்களை அங்கீகரிச்சா நீங்கள் வாங்க, மக்களுக்கு சேவை செஞ்சீங்க. இல்லையா களத்தை விட்டு ஓரமாக நில்லுங்க, அழுகாதீங்க, கதறாதீங்க, கத்தாதீங்க, தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் ஓட்டையும் தங்கச்சிக்கே போடுங்களேன், வரட்டுமே, என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்கள் ஆண்டது போதும், நாங்கள் மாண்டது போதும், ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ஐயா. திமுக நீங்களே வாய்ப்பு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரமாக போய் வேடிக்கை மட்டும் பாருங்கள். இது சீமான் காலம், சீமான் தம்பிகள் காலம், தலைவர் பிரபாகரன் காலம். நான் உறுதியாக பதிவு பண்ணுறேன். நன்றி.